ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட AK64 திரைப்படத்தில் வந்து கதாநாயகியாக வந்து இவங்க தான் வந்து இப்போ வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்ம தல அஜித் வந்து ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு வருடத்துக்கு வந்து 2 படங்கள் மட்டும்தான் வந்து இந்த வருடம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ மகிழ் திருமணியோட நம்மளோட விடாமுயற்சி, அதுக்கப்புறம் வந்து ஸோ நம்மளோட ஆதிக் ரவிச்சந்திரனோட குட் பேட் அக்லி. ஸோ இதில் வந்து நம்மளோட விடாமுயற்சி திரைப்படம் வந்து நினச்ச அளவுக்கு வந்து போகலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து செம்ம மாசாக போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ திரைப்படம் வந்து செம்ம பெரிய ஒரு கம்பேக்காக தல அஜித்துக்கு அமைஞ்சது. ஸோ அண்ட் தல அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப இந்த திரைப்படத்தை கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து AK64 திரைப்படத்தை யார் வந்து ஏக்குவா அப்படின்ற ஒரு பெரிய கொஷனுக்கு வந்து இப்போ வந்து நிறைய ரசிகர்கள் மீண்டும் வந்து ஆதிக்கே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து லேட்டஸ்ட் ஒரு இன்டர்வியூவோட ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அவர் தான் வந்து AK64 பண்ணுறாரு அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து இப்போ வந்து இந்த திரைப்படத்தில் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் இப்போ வந்து ஹீரோயினை குறித்து வந்து இப்போ வந்து ஒரு சூப்பரான அப்டேட் கிடச்சிருக்குங்க. ஸோ அதை குறித்து பார்த்தா இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக செம்ம சென்சேஷனல் நடிகை மாறிட்டு இருக்கவங்க தான் ஸ்ரீலீலா. ஸோ இப்போ வந்து அவங்க தான் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிக்க வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ சப்போஸ் வந்து இந்த திரைப்படத்தில் அவங்க வந்து நடித்தாங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் லப்பர் பந்து நடிகை ஸ்வஸ்திகாவும் வந்து ரொம்பவே முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. அண்ட் அனிருத் தான் வந்து இந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாங்க அப்படின்ட்டும் சொல்ல வருது. ஸோ இதெல்லாம் வந்து நடந்தால் கண்டிப்பாக AK64 செம்ம பெரிய ஒரு பிளாஸ்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.